2026 தமிழக அரசியல் களம். தமிழக வெற்றி கழகத்தின் 36% ஓட்டு. மேஜிக் சாத்தியமா? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக அரசியல் ஒரு புதிய கணக்கு சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் வெறும் 36% வாக்குகளை பெற்றால் கோட்டையை பிடிக்க முடியுமா? தளபதி விஜயின் அரசியல் கணக்கு எந்த அளவுக்கு யதார்த்தமானது? வெறும் எண்கள் விளையாட்டா அல்லது அதிகார மாற்றத்திற்கான அச்சாணியா? ஒரு விரிவான அலசலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாக்காளர் புள்ளி விவரங்கள். தமிழகத்தின் தற்போதைய வாக்காளர் நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் சுமார் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த கால தேர்தல் வரலாற்றின்படி சராசரியாக 70% வாக்குப்பதிவு நடப்பதாக கொண்டால் சுமார் 3.96 கோடி மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வார்கள். இங்குதான் தமிழக வெற்றி கழகத்தின் பலம் ஒளிந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 18 வயது முதல் 39 வயது வரையிலான இளைஞர் வாக்காளர்கள் மட்டுமே 2.37 கோடி பேர் உள்ளனர். இது மொத்த வாக்காளர்களில் ஒரு மிகப்பெரிய பங்கு. அந்த 36% கணக்கு எப்படி? இப்போது நாம் பார்க்க போகும் கணக்கு மிக முக்கியமானது. இந்த 2.37 கோடி இளைஞர்களில் வெறும் 60% மட்டுமே தளபதி விஜயின் பக்கம் நின்றால் என்ன நடக்கும்? இளைஞர் வாக்குகள் 60%, சுமார் 1.42 கோடி வாக்குகள். மொத்த பதிவாகும் வாக்குகள் 3.96 கோடி. இந்த 1.42 கோடி வாக்குகளை சதவீதமாக அடிப்படையில் பார்த்தால் அது துல்லியமாக 36%. தமிழக அரசியல் வரலாற்றில் பலமுனை போட்டி நிலவும் போது ஒரு கட்சி 35 முதல் 37% வாக்குகளை பெற்றாலே தனி பெருங்கட்சியாக உருவெடுக்க முடியும் என்பது கடந்த கால தேர்தல் முடிவுகள் காட்டும் உண்மை. அரசியல் களம். தற்போது தமிழகத்தில் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் என வாக்குகள் 4ஆக பிரியும் சூழல் நிலவுகிறது. இத்தகைய பிளவுபட்ட போட்டியில் 36% வாக்குகள் என்பது முதலமைச்சர் நாற்காலிக்கான நேரடி டிக்கெட் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கணக்குகள் எளிதாக தெரிந்தாலும் இந்த 60% இளைஞர்களை தன் பக்கம் ஈர்ப்பதுதான் விஜய்க்கு இருக்கும் மிகப்பெரிய சவால். 2026 இந்த எண்கள் நிஜமாகுமா? இதுபோன்ற சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுக்கு நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.